Anas Raman Kaudipes Di Nada
सर्वमंगल मंडपानि सर्वद्रव्याणि सर्वे भागान् सुखी भव शिवं शिवं सुभगं सुभं हरहर नमः पार्वती पतये हरहर महादेवा दंडान्ये सुगणे मोक्ति एन्नात्तवर्गं मறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு பேரவன்மதி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திலே கும்பாபிஷேக நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று மண்டலாபிஷேக விழா சிறப்பாக ஆரம்பித்து விநாயகர் வழிபாடுகள் புண்ணியாகவாதனம் போன்ற பூஜைகள் எல்லாம் நடைபெற்று அடுத்ததாக புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஆறுமுகருக்கு எல்லோரும் நெல்லு போடுகின்ற நிகழ்வு தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து எல்லோருக்கும் சொம்பு வழங்கப்படும். அங்கே சொம்பிலே நீர் நுழைத்து வீதிவதமாக கொண்டு வந்து முருகனுக்கு நீங்களே ஆறுமுகருக்கு அபிஷேகம் செய்கின்ற நிகழ்வு இடம்பெறும். அத்தோடு பால் கொண்டு வந்திருக்கிறவர்கள் எல்லாம் பாலை ஒரு பக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தண்ணீர் ஊற்றின கையோடு எண்ணெய் காப்புக்கு பதிலாக பால் அபிஷேகம் செய்கிற நிகழ்வு இருக்கின்றது. இதற்கு பிறகு யாக பூசைகள் யாக வழிபாடுகள் எல்லாம் இருக்கின்றது. குருமார்கள் வருகதிர இருக்கின்றார்கள். வச்சனையா அவர்களும் இங்கே சாதகாச்சாரியராக பந்ததி வாசிப்பதற்காக வருகதிர இருப்பார்கள். அத்தோடு கும்பாபிஷேக நிகழ்விலே கலந்து கொள்ள முடியாமல் இன்று மண்டலாபிஷேகத்திற்கு ஐயா அவர்களையும் அறிமுகப்படுத்த வேண்டும். பண்டிதரிச்சி அம்மா கோயில் குருமணி அவர்கள் அங்கே பொருத்துவமான பூஜைகள் வழிபாடுகளை பண்டிதரிச்சி அம்மா கோவிலிலே தினமும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் வழிபாடுகளை செய்து வருகின்றார்கள். தங்களுடைய அழைப்பை ஏற்று முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே இந்த சங்காபிஷேக விழாவை சிறப்பிக்கிறதுக்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்நேரம் வருக வருக என வரவேற்று மயிலேக்கந்தன் யூடியூப் வாயிலாக இந்த அடியவர்கள் எல்லோரும் பார்ப்பதற்கான ஏற்பாட்டை வர்ணனை கலாநிதி புலவர் கணநாதன் சஜீவ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கும்பாபிஷேகங்களும் வந்து வர்ணனைகளை கூறியிருந்தார்கள். அதுபோல அனைத்து குருமார்கள், மங்களவாத்திய கலைஞர்கள், ஏனைய கலைஞர்கள், இங்கே அடியவர்கள் எல்லோரும் உரிய நேரத்திலே வருகை தந்திருக்கின்றார்கள். மிக சிறப்பு. தொடர்ந்து பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று வழமை போல ஒவ்வொரு நாளும் எத்தனை மணிக்கு நிகழ்வு முடிகின்றதோ அதுபோல அன்னதான நிகழ்வு அத்தனை மணிக்கு நடைபெறும் என்பதையும் அனைவருக்கும் அறிய தந்து மாலையும் இது போன்ற நேர காலத்தோடு எல்லோரும் வருகை தந்து மூலஸ்தான பூஜையும் தொடர்ந்து திருமூஞ்சல்கள் இடம்பெற்று இங்கே நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சிகள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து சுவாமி வீதிவலம் வந்து செகல் வீதிவலம் உங்கள் நூல்களை நானே முருகப்பெருமான் வருகை இருக்கின்றார். எல்லோரும் ஆண்கள் முதலிலே இந்த தானியாதி வாசம் அதாவது எள்ளு போடுகின்ற நிகழ்வு, பிறகு பெண்கள் எல்லோரும் போட்டுக்கொள்ளலாம். இந்த ஆறுமுகர் வாங்கி கொடுத்த உபயகாரர்களை ஒன்றுக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து கும்ப பூசைகள் யாக பூசைகள் எல்லாம் தொடரும். அதைத் தொடர்ந்து பால் இளநீர் பஞ்சாமிர்தங்கள் போன்ற அபிஷேக பொருட்கள் எல்லாம் வீதி சுற்றி கொண்டு வந்து இங்கே கும்பாபிஷேகத்தில் நடந்தது போல யாகசாலைகள் மிக சிறப்பாக யாகங்களை அமைத்து யாகத்திலே கும்பங்கள் எல்லாம் வைத்து பூஜைகள் வழிபாடுகள் இடம்பெறும். அந்த ஹோமத்திலே எல்லா பொருட்களும் தானிய வகை, பழ வகை, குளிர் வகை, பட்ட வகை போன்ற நைவேத்தியங்கள் போன்றவைகள் எல்லாம் யாகத்திலே சமர்ப்பணம் செய்து மகாபூர்ணாவதி இடம்பெற்று கும்பங்கள் எல்லாம் வீதி வலமாக வந்து அங்கே அபிஷேக நிகழ்வுகளும் இடம்பெறும். ஆறுமுக பெருமானுக்கு அபிஷேகம் நிறைவு பெற்று அலங்காரத்தோடு மேலும்
ஆறுமுகன் என்ற பகல் உள்வீதி வலம் வருகின்ற திருக்காட்சி இடம். தொடர்ந்து மாலை வள்ளிதேவ சமேதராக முருகப்பெருமான் இந்த முதல் முறையாக வேரோடு சேர்ந்து ஊஞ்சல் திருவூஞ்சல் ஆடி வீதி வலம் வருகின்ற திருக்காட்சி இடம். அந்த வள்ளிதேவன சமேதராக முருகன் வந்தால் கண்டிப்பாக திருக்கல்யாண வைபவம் செய்ய வேண்டும். அதற்கான ஆயத்தங்கள் நாங்கள் எதுவும் இந்த ஆண்டில் இப்போ செய்யவில்லை. கந்தசஷ்டி நிறைவிலும் அந்த திருக்கல்யாணம் செய்து கொள்ளலாம், அல்லது திருவிழா நடக்கின்ற பொழுது பூங்காவனத்திலும் அந்த திருக்கல்யாணத்தை செய்து கொள்ளலாம். திருவிழா சன்னதியோடு வருவதாக கூறியிருந்தார்கள். அந்த நேரத்திலே இறுதி நாள் ஒன்று போல் கடைசி வரும் அங்கே திருக்கல்யாண வைபவத்தையும் அது அழைத்து பேசி அதற்கான ஏற்பாடுகள் செய்து அந்த தனிய வேல் இருந்தால் திருக்கல்யாணம் வராது. வள்ளிதேவ சமேதராக முருகப்பெருமான் வந்தால் திருக்கல்யாணம் செய்வோம். அப்போ இன்றைக்கு பொட்டு தாலி பெறும் போது அவைக்கு போட்டு தூக்கி சுற்றி கொண்டு வந்து செய்து விடலாம். அடுத்தது நாங்கள் திருவிழாக்குள்ளேயோ அல்லது கந்த சஷ்டிக்குள்ளேயோ அந்த திருக்கல்யாணத்தை செய்து கொள்ள முடியும் என்று தெரிவித்துக் கொண்டு, முதலிலே விநாயகருக்கு பூஜை, இரண்டாவது மூலஸ்தானத்திற்கு பூஜை. இவ்வளவு நாளும் எப்படி இருந்ததுன்றது இல்லை. இனி கும்பாபிஷேகத்தோடு தான் என்ன மாற்றங்களையும் விதிமுறைகளுக்கு ஆகம விதிமுறைக்கு இணங்க இந்த வழிபாடுகளை நாங்கள் செய்கிறோம். அப்போ முருகப்பெருமானுக்கு மூலஸ்தானம் முடிந்த உடனே தெற்கு வாசலில் எல்லாரும் இருக்க போயிடும். ஆறுமுகன், வள்ளிதேவ சேனா முருகன், வேல் எல்லாமே தெற்கு வாசலில் பூஜை இடம். அதைத் தொடர்ந்து மூலாலயத்துக்கு முன்னால் இருக்கின்ற மூலாதார கணபதி, அதாவது தப்ப பிள்ளையார் என்று சொல்வார். வெளி மாவட்டங்களில் சொல்லுவார்கள் வழி பிள்ளையார் என்று சொல்வார்கள். அங்கே அவரை தரிசனம் செய்து மயூர வாகனம், முருகனுக்கு வாகனமாக இங்கே மயில் பலிபீடம் வைக்கப்பட்டது. அது முடித்துத்தான் பரிவார மூர்த்திகள் என்று சொல்லுகின்ற போது அம்பாளுக்கு பூஜை நடந்து பைரவர் பூஜை முடிந்து சண்டிகேஸ்வரர் பூஜை இங்கே மூலஸ்தானத்தில் இடம்பெறும். இந்த கிராமத்தின் படி நான் சில நேரத்தில் அபிஷேகம் செய்து கொண்டு வருகின்ற பொழுது சில பேர் அம்மனில் போய் நிற்பார்கள். இதுக்கு முதல் அப்படி செய்திருக்கலாம். இப்போ கும்பாபிஷேக நிகழ்வு வந்து அந்தந்த ஆலயங்களை அமைத்து பூஜை முறை என்று இருக்கின்றது. எதற்கு பிறகு எதை செய்ய வேண்டும், மூலஸ்தானத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மெயினாக வைத்துத்தான் ஏனைய பூஜைகள் எல்லாம் நடைபெறும். ஆகையால் அதன் பிரகாரம் தெற்கு வாசலிலே இந்த எழுந்தருளிகள் எல்லாம் இருந்தால் தெற்கு வாசல் பூஜையை முடித்துத்தான் பலிகூடம் முடித்துத்தான் ஏனைய பூஜைகளை தெரிந்து கொள்வோம். நான் நேற்று முதல் நாளே சொல்ல வேண்டியிருந்தேன், எல்லாரும் புலமுன்ன தேவையில்லை. அப்போ என்னென்னு, முதலாவது பிள்ளையார், ரெண்டாவது மூலஸ்தானம், மூன்றாவது தெற்கு வாசல், நாலாவது பிள்ளையார் மயில் பலிபீடம், அப்படியே பலமாக சுற்றி வந்து அம்பாள், அங்கே கடைசியாக பைரவர், உள்ளுக்கு வந்து சண்டிகேஸ்வரர். அப்போ இங்கே சண்டேஸ்வரர் இல்லாததுனாலே மூலஸ்தானத்திலே மணியை வைத்து தீபம் காட்டி கைதட்டுவார்கள். அந்த சண்டேஸ்வரர் பூஜை இங்கே நிறைவு பெறும். கடைசியாக இங்கே வந்து நின்று அந்த பூஜையை பார்த்து பிரசாதங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது வளமையாக நடக்க இருக்கின்றது. விநாயகர் பிரசாதம் வழங்கி எல்லோரும் என்ன குடை, தீவட்டி போன்ற மங்களகரமான பொருட்களை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து
श्रीगंधे पवित्र शुभवाक्य समर्पण द्वारा श्री पार्वती परमेश्वर प्रीत्यर्थम द्वयोपरे मुहूर्ते वर्धमानस्य स्वादि पुनरासा नामदेवानां वसंतिमाला उत्तरम निर्वादिरे श्रीयं गुणवशम ओवलनसारम संध्यायिनियम अदिदुत्तरम स्वादि पुनरासेसम अदिदं कुटुंबम कणसन कुटुंबम येषां सककुटुंबानां आत्मस्वामी उभयकर्तॄणां विशेषतः संकल्पम अगम्य धनुष्ये दर्पणस्य अवगतस्य अवगतस्य திருச்சிதம்பரம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி முழங்காது பூக்கொண்டு சொப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் தாவா தமக்கு எல்லாம் வல்ல விக்கிரங்கள் நீக்குகின்ற விநாயகர் பெருமானுடைய தாமரை போன்ற பொற்பாத கமலங்களை போக்கி ஏற்றிக்கொண்டு வருடவாறு வருடம் வரவனத்தையும் அள்ளி பொழிகின்ற ஈழமணி திருநாட்டிலே வடவாறு சைவமும் தமிழும் தலைத்தோங்கி இருக்கின்ற ஆனந்த கானம் எம்பெருமானுடைய முருகப் பெருமானுடைய பரணி முருகப் பெருமானுடைய வேலவன் பதியிலே இருந்து நல்லாட்சி புரிகின்ற நாயகனுடைய இன்றைய சங்காபிஷேக பெருவிழா நிகழ்வுகள் எல்லாம் மிக அற்புதமாக ஆரம்பமாகி அங்கே எம்பெருமானுக்கு இன்றைய தினம் 6 முகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்ட அந்த சண்முக பெருமான் ஆறுமுக பெருமான் அற்புதமாக புதிதாக அமைய பெற்று இப்பொழுது ஒளிவீர் பிராகமாக ஆடி ஆடி அசைந்து வருகின்ற அற்புதமான திருவருள் நிறைந்த திருவருள் காட்சி அல்லவா 3 சக்திகள் சகிதமாக இச்சா சக்தி கிரியா சக்தி ஞானா சக்தி என்று சொல்லுகின்ற 3 சக்திகள் கொண்ட முருக பெருமான் அல்லவா. முருகு என்றால் அழகு இளமை என்ற தத்துவத்தை எல்லாம் உணர்த்துகின்ற பெருமானுடைய சங்காபிஷேக பெருவிழா நிகழ்விலே இன்றைக்கு அழகிய 6 முகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்ட கந்த பெருமான் அற்புதமாக எழுந்தருள் இருக்கின்றன. அடியோருடைய இல்லங்கள் தோறும் இனிய நல்ல அருள் அள்ளிப்பொழிய எம்பெருமான் வர இருக்கின்றன. இன்றைய
சங்காபிஷேக பெருவிழாவிலே ஈழமணி திருநாட்டிலே புகழ் பூத்த தமிழ்நாத வித்துவான்களாக இருக்கின்ற நாங்கள் யாழ்ப்பாணத்திலே எங்கெங்கு ஆலயங்கள் எல்லாம் செல்கின்றோமோ அந்த ஆலயங்களிலே தங்களுடைய தமிழ்நாத இசையை முழங்கிக் கொண்டிருக்க கோண்டாவில் தேவானந்த குழுவினுடைய தமிழ்நாத காணவரையை முழக்க எம்பெருமானுடைய சங்காபிஷேக பெருவிழா மிக அற்புதமாக நடைபெற இருக்கின்றன. இப்பொழுது அழகான முருகப் பெருமா இன்றைய சங்காபிஷேக பெருவிழாவுடைய பிரதம குருமணி எங்களுடைய கோண்டாவை சபரிகளை